ஒரு சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், என்னுடைய அண்ணன் தருமரும் நிறையதான தர்மங்கள் செய்கிறார், இருப்பினும் ஏன் கர்ணனையே சிறந்த கொடைவள்ளல் என்று கூறுகிறீர்கள்? இதற்கு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, நீ என்னுடன் கிளம்பி வா என்று சொல்லி இருவரும் அந்தணர் வேடம் பூண்டு தருமரின் மாளிகைக்கு செல்கிறார்கள். தருமர் அவர்கள் இருவரையும் வரவேற்றார். அப்பொழுது கிருஷ்ணர், எங்களுக்கு யாகம் நடத்த உலர்ந்த சந்தனக்கட்டைகள் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த சமயம் வெளியில் பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உலர்ந்த சந்தனக்கட்டைகளை கொடுக்க முடியவில்லை. அதனால் இப்போது என்னால் முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அடுத்து கர்ணனுடைய மாளிகைக்கு போகிறார்கள். கர்ணனிடம் சென்று, எங்களுக்கு உலர்ந்த சந்தனக்கட்டை கொஞ்சம் வேண்டும் யாகம் நடத்துவதற்கு என்று கேட்கிறார்கள். உடனே கர்ணன் உள்ளே சென்று ஒரு கோடரியை எடுத்து வந்து அந்த மாளிகையின் கதவு ஜன்னல்களை இடித்து அதிலிருந்த சந்தனக்கட்டைகளை கிருஷ்ணரிடம் கொடுத்து, இதை வைத்து யாகம் நடத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், தருமனிடமும் இதுபோல கதவு ஜன்னலை உடைத்து சந்தனக்கட்டைகளை கொடுக்க சொல்லியிருந்தால் கொடுத்திருப்பார். ஆனால் நாம் கேட்காமலேயே நமக்கு செய்ய வேண்டும் என்று கர்ணன் செய்தார். இந்த இடத்தில்தான் தருமரும் கர்ணனும் வேறுபடுகிறார்கள். கர்ணன் விருப்பத்தின் காரணமாக தானம் செய்கிறார். அதனாலேயே கர்ணனை அனைவரும் சிறந்த கொடைவள்ளல் என்று அழைக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் கூறினார்.